Hey guys. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, இன்னைக்கு டைம் காலையில் 4:30 ஆகுது. 5 o'clock ட்ரெயின். இப்போது எங்கே போகிறோன்னா குருவாயூர் போகிறோம். ஸோ குருவாயூர் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போது ஸ்டேஷனுக்கு போவோம். 5 o'clock 5:40க்கு ட்ரெயின் இருக்குது, ஃபஸ்ட்டு ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயின் தான் போகிறோம். ஸோ ஸ்டேஷனில் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய். இப்போ தான் குட்டிப்புறம் வந்தோம். இப்போது குட்டிப்புறம்லேருந்து குருவாயூர் போனோம். ஸோ இங்கேருந்து பஸ்ஸு தான், பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கே குருவாயூர் போனோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குருவாயூர் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இதா இத்தனை வருஷத்துக்கு பூ பூக்குமா ஏதோ சொன்னாங்க, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன பூ? இந்த மரம் பேர் என்னமோ சொல்லுவாங்கடா, எனக்கு ஞாபகம் இல்லைடா. பேரிக்காயா? வெக்கமா இல்ல? மாலை தான் இருக்கு. நம்ம தெரியவே இல்லைடா. ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. முதல்ல இருந்து இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்போதான் சாமி பார்த்தோம். இந்த சவுண்டில் கேட்குமான்னு தெரியல, செம க்ரௌட். ஆனால் நல்ல தரிசனம், நல்லா பார்த்தோம். சாமி பார்த்தியா? ஓகே, பசிக்குது, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனால் சாப்பாடு கேவலமாக இருந்தது, நல்லாவே இல்லை. வேறு வழி இல்லை, பசிச்சதுன்னு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து திரும்பி ரிட்டர்ன் குட்டிப்புறம்க்கு பஸ் பிடிக்கணும். 3 o'clock பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பஸ்ஸு ஏறினா மட்டும்தான் எங்களுக்கு 5 o'clock வடகராக்கு ட்ரெயின் இருக்குது. அப்படி அந்த ட்ரெயின் இல்லை அப்படின்னா 8 o'clock தான். பார்க்கலாம் இப்போ பஸ்ஸு கிடச்சி அங்கே போக முடியுமா அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா வேறு வழி இருக்குது, அப்படி வேணுமா போகலாம். எப்படின்னா கோழிக்கோட் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போனோம். பார்க்கலாம் எப்படி போகிறோம் அப்படின்ட்டு. இங்கே ஒரு ஆனை இருக்குது, அந்த ஆணைக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒய்ஃப் சொன்னாங்க. அது பார்க்கலாம், பாருங்கள். இதான் அந்த ஆனை நேம் வந்து கேசவன். அது இங்கே கோவிலில் இருக்க யானை. அது இறந்ததுக்கு மெமோரியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஃபைனலாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பஸ் இருக்கா தெரியல, பஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டேஷன் போயிட்டு, அதாவது குட்டிப்புறம் போயிட்டு ஸ்டேஷன் போய் ட்ரெயின் கிடச்சிச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா என்னன்றது அப்டேட் பண்ணுறேன் நடுவில். இப்போது பஸ்ஸு கிடைக்கல, அதனால் இப்போ பாலக்காடு பஸ்ஸில் ஏறி குன்னங்குளம்ல இறங்கி அங்கேருந்து கோழிக்கோடு வயா குட்டிப்புறம் ரூட் பஸ்ஸில் போகணும். பஸ்ஸு டைம் வந்து 5:30 சொல்லிட்டாங்க. ஸோ அதான். பட் ஆனால் நான் இப்போ பேசுறது கேட்குமான்னு தெரியல, ஏன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ தான் குட்டிப்புறம் வந்தோம். பரவாயில்ல, ட்ரெயின் கிடச்சிருச்சு. ட்ரெயின் லேட் இப்போது ஒரு 15 minutes. அதனால் இந்த ட்ரெயின் நம்ம பிடிச்சிட்டோம். 5:15க்கு வரோம். இந்த ட்ரெயின் ஓகே தான், போய்டும் வடகரை கரெக்டான டைமுக்கு. இல்லைனா 8 வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் இங்கே. பரவாயில்ல, நம்மளுக்கு டைம் நல்லபடியாக இருக்குது, அதனால கிடச்சிருச்சு. சரி, நான் அங்கே வடகரை போயிட்டு பார்க்குறேன். இப்போ தான் வடகரை வந்தோம். டைம் பார்த்தா 7:30 ஆகிடுச்சு. இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போகணும். இங்கே வந்து ஆட்டோலாம் போனோடனே கிடச்சிடாது. இங்கே வந்து கவுண்டரில் நின்று எடுத்துகிறதுக்கு அப்புறமா தான் 1 by 1 வரும் ஆட்டோ. இங்கே எல்லாருக்குமே இன்கம் வரணும்ல, ஸோ அதனால் அந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த சிஸ்டம் நல்லா இருக்குது. பட் ஆனால் அங்கே சென்னையில் அப்படிலாம் இல்லைல்ல, தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் ஆஷி, இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு?
எப்படி இருந்தது? நான் அதான் இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப டயர்டு. க்ரௌடில் கோவிலில் அதெல்லாம் முடிச்சுட்டு டிக்கெட்டு கிடச்சி 5 o'clock ட்ரெயினை பிடிச்சி ஏறி இங்கே வந்து இறங்குறதுக்கு இன்றைக்கி டே கரெக்டாக இருந்துச்சு. சரி நம்ம ஆட்டோ போயிட்டு நான் அங்கே என்னென்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன்.